பாஜக என்ன நினைக்குது? முஸ்லீம்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது. அழிச்சிட்டு வருதா இல்லையா? அதை திமுகவும் பின்தொடருதுன்றது தான் என்னுடைய. ஏன்னு சொன்னால் இதேமாரி 300 ஆண்டு பழமையான சிக்கந்த அன்னார்பாக் அப்படின்ற திருச்சியில் புகழ்பெற்ற தர்கா இரவோடு இரவு அழிச்சு தள்ளிட்டாங்க. அடைக்கல் ராஜின் முன்னாள் எம்எல்ஏ அவருடைய மகன் வில்சன் அந்த இடம், அந்த தர்காவுக்கு பின்னாடி இடம் அவங்கள்ட்ட ஒரு 3 ஏக்கர் இருக்குது. சிட்டி, அதாவது உழவர் சந்தை பக்கத்தில் ஹாட் சிட்டி. பட் இந்த தர்கா இருக்கிறதுனால அந்த இடம் அவ்வளோ வேல்யூவாக இல்லை. அந்த தர்காவை இடித்ததான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், குறிப்பாக முஸ்லீம் லீக்கு, தமுக என்ற அமைப்புகளை கையில் போட்டுக்கிட்டு இரவோட இரவாக இடித்தாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு அடையாளம் இஸ்லாமியர்கள், புரியுதுங்களா? அதான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குது, திமுக அதை பின்தொடருது. எப்படி பாஜக ஆக்கிரமிக்க இடம்னு சொல்லி முஸ்லீம் வீடுகளாக இடிக்கிறாங்களே புல்டோசர் வச்சு, திமுக என்ன பண்ணுது? அனகாபுத்தூரில் காகிதமில்லத்தன் நகரை இரவோட இரவு 500 வீடுகள் இடிச்சு தள்ளிட்டாங்க. கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா 5 தலைமுறையாக இருக்காங்க. 28 வரையிலையும் வீட்டு வரி கட்டியிருக்காங்க தாம்பரம் மாநகராட்சிக்கு. அப்போது 28 வரையிலையும் வீட்டு வரி வாங்கி இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா அது? இதெல்லாம் யார் கேட்பான்? எந்த முஸ்லீம் அமைப்பு கேட்கும்? எந்த திருமாவளவன் கேட்பார்?